Alhamdulillah Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil mursaleen Wa ala alihi wa sahabihi ajma'in amma ba'd Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருப்பதை அறிகின்ற ஒரே இறைவன் அந்த அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவிலே நம்முடைய முடிவுகள் நல்லதாக இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த இஸ்லாம் மார்க்கத்திலே ரப்புல் ஆலமீன் எங்களை பிறக்க வைத்திருக்கிறான். அந்த இஸ்லாம் மார்க்கத்திலும் தூய்மையான ஒரு கொள்கையை ரப்புல் ஆலமீன் பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிறப்பு என்ற ஒன்று இருப்பதை போல இறப்பு என்ற ஒன்று இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற போது பிறப்பை பற்றி அல்லாஹ்விடத்தில் ஒரு காலமும் நாங்கள் விசாரிக்கப்பட மாட்டோம். நானும் நீங்களும் பிறந்ததை பற்றி ஒரு காலமும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட மாட்டோம். காரணம், நானும் நீங்களும் பிறக்கிற போது அல்லாஹ்விடத்தில் நீதான் எங்களுடைய கடவுள், உன்னை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது என்ற சத்திய பிரமாணத்தை செய்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பிறந்தார்கள். இருக்குகின்ற பௌத்த சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள், இந்துக்கள், கத்தோலிகர்கள், அதே போல கடவுளே இல்லை என்று சொல்லி பேசுகின்ற நாஸ்திகர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பிறக்கிற போது அவர்களை அறிந்தோ அறியாமலோ ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே வைத்து நீதான் எங்களுடைய கடவுள், யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற ஒரு சத்திய பிரமாணத்தோடு தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அதனால் அல்லாஹு தாலா எங்களுடைய பிறப்பை பற்றி எண்ணத்திலோ உங்களிடத்திலோ விசாரிக்க போவது கிடையாது. அதே நேரம் தவறான முறைகளில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை ஒரு குற்றவாளி கிடையாது. அதே நேரம் வட்டியை உண்டு அதன் ஊடாக உடல் பலத்தை எடுத்து அதனூடாக குடும்ப சீவியங்கள் நடத்தி அதனூடாக ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த வட்டி தொடர்பாக ரப்புல் ஆலமீன் விசாரிக்க போவது கிடையாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எப்படி பிறந்தோம் என்பது அல்லாஹ் விசாரிக்க போவது கிடையாது. அது நானாக விரும்பி, நீங்களாக விரும்பி, என்னுடைய தாயாக விரும்பி, தந்தையாக விரும்பி நானும் நீங்களும் பிறந்தவர்கள் அல்ல. அப்படியாக இருந்தால் இருக்கிறவர்கள் நிறைய பேர்கள் பெண்களாகவும் இருக்கிறவர்களில் நிறைய பேர்கள் ஆண்களாகவும் தான் பிறக்க நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். ஆனால் இது அல்லாஹு தஆலா எங்களை எப்படி பிறக்க வேண்டும் என்ற தியரியை இந்த உலகத்தில் நிர்ணயம் செய்தானோ அந்த அடிப்படையில் நாங்கள் பிறந்தோம், அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில். ஆனால்
இறப்பை பற்றி கேட்கப்படுவோம். நாங்கள் என்ன நிலைமையில் இறந்தோம், எப்படியான சந்தர்ப்பத்தில் இறந்தோம், எப்படியான வார்த்தையோடு இறந்தோம், யாரோடு இறந்தோம், என்ன கொள்கையில் இறந்தோம், என்ன கோட்பாடோடு நாங்கள் இறந்தோம், எதை பின்பற்றியவர்களாக நாங்கள் இறந்தோம், எதை மொழிந்தவர்களாக நாங்கள் இறந்தோம், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் எப்படியான நிலைமையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தகவல்களை பற்றி நாளை மறுமையில் நானும் நீங்களும் விசாரிக்கப்படுவோம் தோழர்களே. அதனால் நம்முடைய கடைசி முடிவு, ஆரம்பம் என்பது பிரச்சனை கிடையாது. ஆனால் இறுதி முடிவு என்பது நல்லதாகவே இருக்க வேண்டும். இறுதி முடிவு என்பது நல்லதாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது ஒவ்வொரு பயானிலும் இதை ஆரம்பமாக ஓதுகின்ற ஒரு குர்ஆன் வசனம் தோழர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். மரணிச்சால் முஸ்லிம்களாக நீங்கள் மரணியுங்கள். உங்களுடைய இறுதி முடிவு ஒரு மூமினாக இருக்கட்டும். உங்களுடைய கடைசி சந்தர்ப்பம் ஒரு முஸ்லிமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால் இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய புதை குழிகளை சென்றடைவதற்கு முதல், இந்த உலகத்தில் நான் என்னுடைய கபரை சென்றடைவதற்கு முதல், இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய கபரை சென்றடைவதற்கு முதல் எனக்கும் உங்களுக்கும் மரண தருவாயில் வைத்து என்னுடைய முடிவு என்ன என்று கிடைத்துவிடும். என்னுடைய முடிவு என்ன என்று எனக்கு கிடைத்துவிடும். உங்களுடைய முடிவு என்ன என்று உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த உலகத்திலே நாங்கள் உயிரோடு இருக்கிற போது எங்களுடைய உயிர் தொண்டை குழியை வந்து கர் கர் என்று சொல்லுகின்ற சத்தம் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில், உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்குகின்ற அந்த தருணத்தில், இந்த உலகத்தின் முடிவு, மறுமையின் முடிவு, சுவர்க்கமா நரகமா, நல்லவனா கெட்டவனா, பாவியா அல்லது நன்மை செய்த ஒரு பாக்கியசாலியா என்ற தகவல் இந்த உலகத்தில் என்ற உயிரும் உங்களுடைய உயிரும் உடலை விட்டு பிரிவதற்கு முதல் தெரிந்துவிடும் தோழர்களே. அதனால் இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் சக்ராத்துடைய வேதனையில் இருக்கிற போது கடைசி நேரம் தோழர்களே, அந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் முதலாவது 2 விடயத்தை காட்டுவார். நல்லவராக இருந்தால் முதலாவது ரப்புல் ஆலமீன் நரகத்தை காட்டுவார். அப்படியே நரகம் எங்களுக்கு தெரியும். அந்த இடத்திலே ஒரு மூமின் அழுவான், கதறுவான், கத்துவான், யா அல்லாஹ் இதுவா என்னுடைய வீடு, இதுவா என்னுடைய இடம் யா அல்லாஹ் என்று ஒரு மூமின் பதறுவான், அழுவான். அந்த நேரத்தில் ரப்பு சொல்வான், லா தகப், பயப்படாதே, அதுதான் நீ போகக்கூடிய இடமாக இருந்தது. ஆனால் இந்த உலகத்தில் உன்னுடைய கடைசி சந்தர்ப்பம், நீ வாழ்ந்த வாழ்க்கை, நீ அனுபவித்த இஸ்லாம், அது உனக்கு பாக்கியமாக அமைந்தது. நீ இருக்குகின்ற இடம் இதோ என்று ரப்புல் ஆலமீன் 2வதாக சுவர்க்கத்தை காட்டி அழைப்பான். அவருக்கு தெரியும் நான் நரகவாதியா சுவர்க்கவாதியா, என்னுடைய இறுதி முடிவு என்று இந்த உலகத்திலே தெரிந்துவிடும். மறுமையில் மாத்திரமல்ல, உலகத்தில் பிரிகிற சந்தர்ப்பத்திலே புரிந்துவிடும் நாங்கள் எங்கு போகிறோம் என்ற ஒரு தகவல் புரிந்துவிடும். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்திலே சொல்கிற போது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லத்தி குந்தும் துஅதுன். மரண தருவாயிலே மனிதன் படுக்குகின்ற அந்த நேரத்திலே, இறுதி முடிவை அவன் சந்திக்குகின்ற அந்த நேரத்திலே அவன் அழுவான், கதறுவான், கத்துவான், பயப்படுவான், கவலையோடு இருப்பான், துக்கத்தோடு இருப்பான். இந்த நேரத்தில் அவன் நல்லவனாக இருந்தான். ஏன் கவலையோடு இருக்கணும், ஏன் துக்கத்தோடு இருக்கணும்? நாங்கள் போகின்ற ஒரு இடம் புதுமையான ஒரு இடம், அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியாது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சமும் ஆதரவும் கலந்ததாக இருக்கும். நாங்கள் விட்டு போகின்றது பிள்ளை, மனைவி, வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் பிரிகின்ற நேரம் கவலையோடு இருப்போம். அங்கு அச்சத்தோடும் பயத்தோடும் இருப்போம். அந்த நேரத்தில் நல்லவர்களாக இருந்தால் ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்கை அனுப்பி சொல்வான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். பயப்படாதீங்கோ, கவலைப்படாதீர்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லத்தி குந்தும் துஅதுன். எப்போது நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி அதிலே உறுதியாக நீங்கள் இருந்தீர்களோ அதற்காக வேண்டி இதோ பாருங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்கிறது. அந்த சுவர்க்கத்துக்குத்தான் நீங்கள் போகிறீர்கள். நீங்கள் எங்கும் போகவில்லை, பயப்பட வேண்டாம்.
கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு சுப செய்தியோடு எங்களை அழைத்து செல்வார்கள். அதனால் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 3481வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ரஜுலுன் யுஸ்ரிஃபு அலா நஃப்ஸிஹி, தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் முன்னொரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஃபலம்மா ஹதரஹுல் மௌத், அவனுக்கு மரண நேரம் நெருங்கிய போது, அவன் மௌத்தாகின்ற தருணத்தை அடைந்த போது, கால லிபனீஹி, தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்தான். கடைசி நேரம். அந்த நேரத்தில் அவன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொன்னான், இதா அன முத்து, நான் மரணித்தால், நான் மௌத்தாகிவிட்டால், ஃபஹ்ரிகூனி, என்னை நீங்கள் தீயிலிட்டு எரியுங்கள், அதே போன்று என்னை துண்டு துண்டாக நீங்கள் ஆக்குங்கள். சும்ம தர்ரூனி ஃபிர்ரிஹ், என்னை தீயிலிட்டு பொசுக்கி என்னை துண்டு துண்டாக ஆக்கி அந்த உடம்பை சாம்பலாக எடுத்து அந்த சாம்பலை நீங்கள் பலமாக வீசுகின்ற காற்றில் நீங்கள் தூகி விடுவுங்கள் என்று அந்த தந்தை பிள்ளைகளை எல்லாம் அழைத்து தன்னுடைய இறுதி நேரத்தில் வாப்பா பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார். வாப்பா பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்லுகிறார், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, ரப்பின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இதற்கு பிறகும் என்னை ஒன்று சேர்ப்பதற்கு ரப்புக்கு சக்தி பெற்றால், என்னை ஒன்று சேர்ப்பதற்கு ரப்பு முடிந்தால், எனக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஒரு தண்டனையை அல்லாஹ் எனக்கு வழங்குவான். யாருக்கும் கொடுக்காத ஒரு தண்டனையை எனக்கு இந்த உலகத்தில் வழங்குவான், இந்த மறுமையிலே வழங்குவான். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நான் நல்லவனாக வாழவில்லை, இறைவனுடைய கட்டளைகளை நான் பின்பற்றவில்லை, இறைவனுக்கு அடிபணிந்த ஒரு அடியானாக நான் வாழவில்லை. அதனால் என்னுடைய சாவுக்கு பிறகு என்னுடைய சவத்தை எடுத்து தீயிலிட்டு அதை துண்டு துண்டாக ஆக்கி அந்த சாம்பலை எடுத்து பலமாக வீசுகின்ற காற்றில் நீங்கள் வீசி விடுவுங்கள். என்னை எழுப்புகின்ற அந்த மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் எழுப்பினால் யாருக்கும் கொடுக்காத ஒரு தண்டனையை எனக்கு தருவான் என்றார். அல்லாஹு தஆலா அவர் மௌத்தாகிறார். தோழர்களே, அவர் மௌத்தாகிறார். பாவி, நல்லவன் அல்ல. உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹுக்கு என்று எதையும் செய்தவர் கிடையாது. ஆனால் கடைசி நேரம், உலகத்தில் பிரிகின்ற நேரத்தில் பயப்படுகிறார். உலகத்திலே ஹஜ்ஜோ உம்ராவோ இபாதத்துக்களோ தொழுகைகளோ நோன்புகளோ திலாவத்துல் குர்ஆன்களோ காலை மாலை திக்ருகளோ அவருடைய வாழ்க்கையில் கடந்து போன இரவுகள் கிடையாது. தான் கண்ணீர் சிந்தி சிந்தி சுஜுதுகளிலே இருந்து தன்னுடைய தௌபாவை மீட்டிக் கொண்ட நாட்கள் கிடையாது. மரண தருவாயில் மரணிக்குகின்ற நேரத்தில் இறைவனுடைய பயம் உள்ளத்திலே உதைக்கிறது. அப்போதுதான் சொல்கிறார், என்னை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி சாம்பலை எடுத்து பலமாக வீசுகின்ற காற்றில் நீங்கள் தூக்கி விடுவுங்கள் என்றார். அப்படியே அவர் மௌத்தாகிய போது பிள்ளைகள் அவரை அப்படியே எடுத்து தீயிலிட்டு பொசுக்கி காற்றிலே வீசுகிறார்கள். தோழர்களே, காற்றிலே வீசுகிறார்கள். ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றின் மீதும் சக்தி உள்ளவன். பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியே அவரை அப்படியே சாம்பலில் இருந்து நீ ஒன்று சேர்க்க வேண்டும். அல்லாஹ் அவரை அப்படியே எழுப்புகிறான். அல்லாஹ்வுடைய ஃபைதா ஹுவ காயிமுன், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர் நிற்கிறார். அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர் நிற்கிறார். அப்போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்டான், ஏன் நீ இப்படி மரணிக்குகின்ற உன்னுடைய கடைசி நேரத்தில் ஏன் உன்னை எரித்து சாம்பலாக்கி பலமாக வீசுகின்ற காட்டிலே வீசிவிட வேண்டும் என்று எதற்காக உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நீ சொன்னாய் என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், யா ரப், யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, உன்னை பயந்ததற்காகத்தான். உன்னுடைய பயம் இருக்கிறதே, அது என்னை சும்மா விடவில்லை. உன்னை பயந்தேன், அதுதான் என்னை எரித்து சாம்பலாக்கி என்னை தூவி விடுமாறு நான் சொன்னேன். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், உன்னுடைய பயன்தான் யா அல்லாஹ் இதற்கு காரணம் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான். இறுதி முடிவு நல்லதாக இருக்கவர். ஒரு நன்மையோ, ஒரு தொழுகையோ, ஒரு நோன்போ, ஒரு தர்மமோ, ஒரு ஜக்காத்தோ, ஒரு ஹஜ்ஜோ, ஒரு உம்ராவோ இந்த உலகத்தில் செய்த மனிதன் அல்ல. ஆனால் கடைசி நேரம் அவருக்கு நல்லதாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே, ஒரு சஹாபியை பற்றி சொல்கிறார்கள். தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வஹி இறங்குவதை கண்டு யுத்தகலத்திலே நின்று வாளுக்கு எதிரே வாளை எடுத்து இஸ்லாத்தை எதிர்த்தவர்களை வாளால் வெட்டி
யுத்தகலத்தில் யார் ரசூலுல்லாஹ், இவரை விட இன்றைய யுத்தகலத்தில் வேறு யாரும் சிறந்த வீரன் இல்லை யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நரகவாதி என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நரகவாதி என்றார்கள். தோழர்களே, சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். யுத்தகலத்தில் நின்றவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேல் ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாளை ஏந்தி யுத்தகலத்திலே எங்களுடைய பார்வையில் போராடிய ஒரு மனிதர். சஹாபாக்களுக்கே ஆச்சரியம், யா ரசூலுல்லாஹ், இவரை விட இன்றைய யுத்தகலத்தில் சிறந்த மனிதர், சிறந்த வீரர் யாருமே இருக்க முடியாது யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நரகவாதி என்றார்கள். நரகவாதி என்றார்கள். சஹாபாக்களுக்கு பொறுக்கவில்லை. அவரை ஃபாலோ பண்ணி ஒரு சஹாபி போகிறார். தோழர்களே, யுத்தகலத்திலே காவிர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டே செல்கிறார். யுத்தகலத்திலே காவிர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டே செல்கிறார். இந்த நேரத்தில் ஒரு காபிர் அவரை வெட்டுகிறான். வெட்டிய போது கடைசி நேரம், இறுதி முடிவு, துடிக்கிறது, உயிர் போராடுகிறது. உயிர் போகின்ற தருணம், தனக்கு பட்ட காயத்தை அந்த நேரத்தில் ரப்புக்காக எவ்வளவத்தையோ பொறுத்தவர் மரண நேரத்தில் பொறுக்க மறந்து விடுகிறார். அந்த நேரத்தில் ஈட்டியில் ஒரு ஈட்டியை எடுத்து அப்படியே பூமியில் குத்தி அந்த ஈட்டிக்கு மேலே தன்னுடைய மார்புக்கு மத்தியில் வைத்து அப்படியே அமர்த்தி தற்கொலை செய்து கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நரகவாதி என்றார்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்களுக்கே இந்த நிலைமை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்களுக்கே இந்த நிலைமை என்றால், யுத்தகலத்திலே போராடியவர்களுக்கே இந்த நிலைமை என்றால், நாங்கள் எம்மாத்திரம் எங்களுடைய இறுதி முடிவு எப்படி அமையப் போகிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸஹீஹுல் முஸ்லிம் 2684 5207வது ஹதீஸ்களாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறார். இந்த உலகத்துல ஜனாதிபதிய தோத்தவரையே சந்திக்கிறதுக்கு இன்றைக்கு வீதி வீதியாக அலைகின்ற சமூகம். உலகத்தை படைத்து, உலகத்தில் உள்ள வஸ்துக்களை படைத்து, என்னை, உங்களை, எனக்கு, உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்த ரப்புல் ஆலமீன் இணை துணை அற்றவனை சந்திப்பது என்பது பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப லிகா, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறார். வமன் கரிய லிகா அல்லாஹ் கரிஹ லிகா, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அல்லாஹ் அவரை சந்திப்பதை வெறுக்கிறார். ஆயிஷா நாயகி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் மரணம் தானே யா ரசூலுல்லாஹ், நாங்கள் மரணத்துக்கு பிறகுதானே அவனை நாங்கள் சந்திக்க வேண்டும். எங்களில் யார்தான் யா ரசூலுல்லாஹ் அந்த மரணத்தை விரும்புவார்கள்? எங்களிலே யார்தான் நாங்கள் மௌத்தாக வேண்டும் என்று விரும்புவார்கள் யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கதாலிக், நான் அதை சொல்லவில்லை. அப்படி அல்ல ஆயிஷா விடயம். வலாகின்னல் முஃமின், மூமினை பொறுத்தமட்டில், இதா புஷ்ஷிர பிரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டால், வர்துவானிஹி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பற்றி அவருக்கு சொல்லப்பட்டால், வஜன்னதிஹி, அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் இருக்கிறதே அந்த சுவர்க்கத்தை பற்றி அவருக்கு மரண நேரத்தில் சொல்லப்பட்டால், அவர் அல்லாஹ்வை நான் அவசரமாக சந்திக்க வேண்டுமே என்று அவர் ஆசைப்படுவார். அப்படிப்பட்டவரை அல்லாஹும் சந்திக்க ஆசைப்படுகிறார். மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய துன்புறுத்துகின்ற வேதனை, அல்லாஹ்வுடைய அதிருப்தியான தன்மை, அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய நரகத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிற போது அந்த நரகத்தை சந்திப்பதை வெறுக்கிறாரே, அந்த நேரத்தில் அல்லாஹும் அவரை சந்திப்பதை வெறுக்கிறான். ஆனால் அவர் நரகம்தான் போக வேண்டும். அதைத்தான் சொன்னேன் ஆயிஷா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜனாசாவே புலம்பிக் கொள்ளுமா? நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய ஜனாசாவே புலம்பும். நல்லவர்களாக இருந்தால் சொல்லுமாம், எங்கே கொண்டு போகிறீர்கள்? ஏன் என் மீது தண்ணீரை ஊத்துகிறீர்கள்? எங்கே தூக்கிச் செல்கிறீர்கள்? அவசரமாக கொண்டு போங்கள், அவசரமாக நான் போகின்ற இடத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்த்து விடுவுங்கள் என்று ஜனாசா தனக்குள் சொல்லும். அது மூமினாக இருந்தால். பாவியாக இருந்தால், ஓ என் மீது தண்ணீரை ஊத்தாதீர்கள், எங்கே கொண்டு போகிறீர்கள், அந்த குழியிலே வைக்காதீர்கள் என்று தனக்குள் ஜனாசா சொல்லும்.
இறுதி முடிவு மோசமாக இருந்தால். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு வரலாறு, ஒரு சம்பவம் நடக்கிறது. அம்ர் இப்னு சாபித் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் தோழர்களே, முஸ்லிம்களை வெறுத்தவர், அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால் காணக்கூடாது என்று நினைத்தவர், முஸ்லிம்கள் என்றாலே அவருக்கு எலர்ஜிக், இஸ்லாத்தை அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, முஸ்லிம்களை கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, தூதரை கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர் உஹது களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணம் மாத்திரம்தான் யுத்த களத்திலே சென்று காபிர்களை வெட்டி வீழ்த்துகிறார். அந்த யுத்த களத்தில் அவரும் ஷஹீதாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் யஸ்ஜுது லில்லாஹ் சஜதத், அல்லாஹ்வுக்கு என்று ஒரு சுஜூதும் செய்யாமல், ரப்புக்கு என்று ஒரு சுஜூதும் செய்யாமல் சுவர்க்கம் சென்று விட்டார் என்றார்கள். இறுதி முடிவு தோழர்களே, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறாரோ அவர்களுக்கு கொடுக்கிறார். நாங்கள் எல்லாம் பயப்பட வேண்டிய ஒரு இடம் இதுதான். ஆனால் இன்றைக்கு அதை நாங்க பயப்படுறோம் இல்லையே. நமக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு தைரியம், மாஷா அல்லாஹ் 5 நேரம் தொழுகிறோம், மாஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரம், மாஷா அல்லாஹ் இருக்கிற பொருளாதாரத்துல கொஞ்சம் கொடுக்கிறோம், மாஷா அல்லாஹ் பள்ளியுடைய வேலைகள் எல்லாம் பார்த்து செய்கிறோம், மாஷா அல்லாஹ் ஏதாவது அனர்த்தங்கள் என்றால் ஓடி உளுந்து என்ன செய்கிறோம், சமூக சேவைகளில் ஈடுபடுகிறோம் என்ற முடிவு எப்படியும் நல்லதாகத்தான் அமையும் என்ற ஒரு எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 3617வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரஜுலுன் நஸ்ரானியன், ஒரு மனிதர் நஸ்ரானியை சேர்ந்தவராக இருந்தார். ஃபஅஸ்லம, பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வகரஅ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை அவர் ஓதினார். வகரஅ அல் பக்ரா, பக்ராவை அவர் ஓதக்கூடியவராக இருந்தார். வஆல இம்ரான், சூரத்துல் ஆல இம்ரானை அவர் ஓதக்கூடியவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, ஃபகான யக்துபு லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு வஹி எழுதுகின்ற ஒருத்தராகவும் இருந்தார். ரசூலுல்லாஹ்வோடு வஹி எழுதுகின்ற மனிதர்களில் அவரும் ஒருவர் தோழர்களே. நஸ்ரானியை சேர்ந்தவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடியவர், சூரத்துல் ஆல இம்ரானை ஓதக்கூடியவர். யார் உலகத்தில் சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதுகிறார்களோ, ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி, அதை ஓதியவர்களுக்கு அந்த சூரா நாளை மறுமையிலே ஷஃபாஅத் செய்யும் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சூரா, யார் சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார்களோ அவர்களுடைய வீடுகளுக்கு ஷைத்தான் வரமாட்டான் என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட சூரா, அந்த சூராவை நஸ்ரானியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதக்கூடிய ஒரு மனிதர். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்குகின்ற வஹி இருக்கிறது, அந்த வஹியால் தன்னுடைய கரத்தால் எழுதக்கூடிய ஒரு மனிதர் தோழர்களே. இவர் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தும் பிறகு இஸ்லாத்தை விட்டு அப்படியே நசராவுக்கு மீண்டுகிறார். இஸ்லாத்தை விட்டு மீண்டும் தன்னுடைய நஸ்ரானி கொள்கைக்கு போகிறார். அதுக்கு பிறகு அவர் மௌத்தாகிறார். அதிலேயே நஸ்ரானி கொள்கையிலே மௌத்தாகிறார். அவரை எல்லோரும் சேர்ந்து அடக்கிறார்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி ஒரு வார்த்தை சொன்னார். முஹம்மது பேசுகிறாரே, முஹம்மது சொல்லுகின்ற வேத வரிகள் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் இருக்கிறது, அது அவராக ஒன்றும் கண்டுபிடித்தது அல்ல, நாங்கள் எழுதி கொடுத்ததைத்தான் அவர் சொல்லுகிறார் என்றார். அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைத்து சூரத்துல் பக்ரா ஓதி ஆல இம்ரான் ஓதி அல்லாஹ்வுடைய வஹியை பக்கத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்து எழுதி அந்த இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. மீண்டும் நஸ்ரானியாக மாறி சொல்கிறார், முஹம்மதுக்கு எதுவும் வஹியாக அருளப்படுவது கிடையாது, நாங்கள் எழுதி கொடுப்பதைத்தான் முஹம்மது சொல்லுகிறார் என்றார். அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. அவரை எல்லா மக்களும் சேர்ந்து நஸ்ரானிகள் ஒரு குழியை தூண்டி புதைக்கிறார்கள்.
எல்லாரும் அடுத்த நாள் பார்க்கிறார்கள், மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட மனிதரை மண் வெளியிலே துப்பி இருக்கிறது. எல்லாரும் சொன்னார்கள், இது யாருடையும் வேலை அல்ல, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹம்மதை ஏற்றுக்கொண்டார்களே, முஹம்மதுடைய தோழர்கள் செய்த வேலைதான். காரணம், அவர் இஸ்லாத்திலே இருந்து இஸ்லாத்தை விட்டு நஸ்ரானியத்துக்கு வந்ததற்காகத்தான் அவரை அப்படியே தோண்டி எடுத்து அந்த பிணத்தை அவர்கள் வெளியிலே போட்டிருக்கிறார்கள் என்றார்கள். சொல்லிட்டு பரவாயில்லை என்று சொல்லி கொஞ்சம் அந்த குழியை விட தாழ்வான குழியை தோண்டி மீண்டும் புதைக்கிறார்கள். புதைத்துட்டு அடுத்த நாள் பார்க்கிறார்கள், பூமி அவரை அப்படியே வெளியே துப்பிருக்கிறார், வெளியிலே கிடக்கிறார். சொன்னார்கள், இது யாருடைய வேலையும் அல்ல, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் செய்த வேலைதான் என்றார்கள். அடுத்த நாள் அதைவிட பெரியதொரு குழியை தோண்டி அதிலே புதைக்கிறார்கள். அடுத்த நாளும் அந்த மண் அவரை வைத்திருக்க பொறுக்கவில்லை தோழர்களே, அவரை வைத்திருக்க அந்த மண் பொறுக்கவில்லை, மீண்டும் துப்புகிறது. அப்பதான் அறிந்து கொண்டார்கள், அப்பதான் சொன்னார்கள், அன்னஹு லைஸ மினன் நாஸ், இது மனிதர்களுடைய வேலை அல்ல என்றார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். வஹி எழுதிய ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரோடு வஹி இறங்குவதை கன்று கையால் கரத்தால் எழுதிய ஒரு மனிதர், பாதுகாப்பு பெறுகின்ற நாள மறுமையிலே ஷஃபாத்து செய்கின்ற சூறாவை இரண்டையும் ஓதுகின்ற சொந்தக்கார ஒருவர், அவருடைய இறுதி நேரம் இந்த மண்ணே அவரை பொறுக்கவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய இறுதி முடிவு எப்படி ஆகப் போகிறது என்பதை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே என்னுடைய முடிவும் உங்களுடைய முடிவும் கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருவார்த்தையோடு போகின்ற நல்ல கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் இறுதி முடிவு நல்லதாக இருக்கட்டும், நமது கடைசி நேரம் நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்ததுடைய முழு அர்த்தத்தையும் எனக்கும் உங்களுக்கும் போட்டு தருகின்ற ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரஃபாவுடைய மைதானத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது இஹ்ராம் உடை அணிந்தவராக, இஹ்ராம் கட்டியவராக அரஃபாவுடைய மைதானத்திலே இருக்கிறார். அந்த இஹ்ராம் கட்டிய உடையோடு தன்னுடைய வாகனத்தில் இருந்து கீழே விழுகிறார். தோழர்களே, கீழே விழுந்த மனிதர் அப்படியே மௌத்தாகிறார். இஹ்ராம் கட்டிய நிலையிலே அப்படியே மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்ஸிலூஹு பிமாஇன் வஸித்ரி, அவரை நீங்கள் தண்ணீரை கொண்டும் இளந்தம் இலையை கொண்டும் நீங்கள் கழுகுங்கள். வகஃபினூஹு ஃபீ ஸௌபைன், அவர் மௌத்தாகினாரே அந்த இஹ்ராம் உடையோடு அவரை நீங்கள் கபன் செய்யுங்கள். வலா துஹன்னிதூஹு, அவருக்கு நீங்கள் மனம் பூசாதீர்கள். இஹ்ராம் அணிந்து கொண்டால் மனம் பூசக்கூடாது, அவருக்கு நீங்கள் மனம் பூசாதீர்கள். வலா துஹம்மிரு ரஅஸஹு, இஹ்ராம் அணிந்தால் தலையை மறைக்க கூடாது, அவருடைய தலையை நீங்கள் மறைக்காதீர்கள். ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பிஹா, நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற கியாமத்துடைய நாளையிலே அவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவோடு அவர் வருவார். தல்பியாவோடு அவர் வருவார். அவரை நீங்கள் தலையை மறைக்க வேண்டாம், அவருக்கு நீங்கள் அத்தர் பூச வேண்டாம். அவர் எந்த ஆடையில் மரணித்தாரோ அந்த 2 ஆடையை கொண்டும் நீங்கள் அவருக்கு கபன் செய்யுங்கள். யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பிஹா, மறுமையுடைய நாளையில் எழுப்பப்படுகின்ற நேரத்திலே தல்பியாவோடு இஹ்ராம் கட்டி ஹரத்துடைய எல்லையை வருகிற வரைக்கும் ஹாஜிகளும் உம்ரா செய்தவர்களும் சொல்ல வேண்டிய ஒரு சுன்னத்தான வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை லப்பைக், வந்து விட்டேன் யா அல்லாஹ், லப்பைக் சரணமடைந்து விட்டேன் யா அல்லாஹ், லா ஷரீக லக், உனக்கு இணையோ துணையோ கிடையாது யா அல்லாஹ்,
இந்த உலகத்தினுள்ள புகழ் அனைத்தும் உனக்கேதான் யா அல்லாஹ், நீ இணை துணையற்றவன், உனக்குத்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற வார்த்தையோடு அவர் வருவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, இறுதி முடிவு நல்ல முடிவு, இறுதி முடிவு நல்ல முடிவு. எங்களுடைய முடிவுகளும் அப்படியாக இருக்கிறதா, அப்படியான ஒரு பாதையை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருக்கிறதா என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, வாலிபர்களை பொறுத்தமட்டில் இந்த இடத்திலே ஒன்றை சொல்லியாக வேண்டும். நாளைக்கு பிப்ரவரி 14, எல்லோரும் பாவம் செய்கின்ற 14, எல்லோரும் பாவம் செய்கின்ற ஒரு 14. இதிலே அல்லாஹுவின் நிறைவான முஸ்லிம்கள் வாட்ஸ்அப், வைபர், டெலிகிராம் அது இதை ஒன்றையும் பார்க்க முடியாத ஒரு காலம். அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒருவன் விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் அவன் முஃமினாக இருக்க மாட்டான். பாவம் செய்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள் யோசிக்கணும் என்ற நிலைமை. அந்த நேரத்தில் என்ற உயிர் பிரிந்து விட்டால், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டால், ஏதோ பஸ்ஸிலோ அல்லது ஆட்டோவுல சென்று ஆக்சிடென்ட் பட்டு உயிர் போய்விட்டால், அவன் முஸ்லிம் அல்ல, முஃமின் அல்ல, முஃமினை ஈமானை சுமந்தவன் அல்ல என்றால் அவன் காபிராக மரணிக்கிறான் என்பது அதனுடைய மறு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யஷ்ரபுல் கம் ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். ஒருவன் சாராயம் குடிக்கிற போது அவன் முஃமினாக இருக்க மாட்டான். சிகரெட் குடிக்கிறவர்களையும் யோசிக்கோடும், நான் சிகரெட் அடிக்கிற போது நான் முஃமின் அல்ல, அந்த புகையால் எனக்கு நாசம் வந்தால் எனக்கு சுவர்க்கம் அல்ல, அதை அவன் யோசிக்கோடும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின். ஒருவன் திருடுகிற போது அவன் முஃமினாக இருக்க மாட்டான். கள்ளர் கூட்டம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருந்தாலும் அல்லது பிரதேச சபை மெம்பர்களாக இருந்தாலும், என்னதான் ஆட்சி செய்கிறவர்களாக இருந்தாலும், களவெடுக்கிற போது அவன் முஃமினாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற போது கொள்ளையடிப்பவன் முஃமினாக இருக்க மாட்டான். எங்கட முடிவு எந்த நேரம் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே எங்கட முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி இறைஞ்சி பயந்து பயந்து, யா அல்லாஹ் என்ற முடிவை நல்ல முடிவாக நீ தந்துவிடு என்று நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், புதுசா கல்யாணம் முடிச்சவர். அவர் முடிச்சது கன்னி பெண்ணை அல்ல, பாப்பாவுடைய வார்த்தைக்காக வேண்டி முடிச்சது விதவை பெண்ணை. எனக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஜாபிரே, அவர்களுடைய விடயத்தில் நீ அல்லாஹுவை பயந்து கொள், நீதியாக நேர்மையாக நடந்து கொள், என்ற மரணத்துக்கு பிறகு அவர்களை நீ பார்த்துக்கொள் என்று சொல்ல ஒரு வார்த்தைக்காக வேண்டி இளைஞராக இருக்கக்கூடிய எல்லோருடைய மனதிலும் வரக்கூடிய ஆசை அவருக்கும் இருந்தது. ஆனால் அந்த ஆசையும் தட்டிவிட்டு அவர் ஒரு விதவை பெண்ணை முடித்தார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜாபிர் திருமணம் முடிச்சிட்டீங்களா? யாரப்பா முடிச்சீங்க? யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு விதவை பெண்ணை முடித்தேன். யா ரசூலுல்லாஹ், ஏன் ஜாபிர், நீ ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே, அவளோடு நீயும் உன்னோடு அவளும் சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போயிருக்கலாமே என்றார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்று நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு அந்த பொம்புளதான் பொருத்தம் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ஒரு யுத்தத்திலே இருந்து வரக்க சொல்றார், யா ரசூலுல்லாஹ் நான் வீட்டுக்கு போகணும் யா ரசூலுல்லாஹ், நான் புதுசா கல்யாணம் முடிச்சால் வீட்டுக்கு போகணும் யா ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படியா, புதுசா கல்யாணம் முடிச்ச மனுஷன் தானே, அவசரமா போங்கள், அன்மாத் உங்கள்ட்ட பெட்ஷீட் அல்லது பட்டு கலந்த கீழே விரிக்குகின்ற ஒரு விரிப்பு மெட்ரஸ் மாதிரி அது இருக்குதா என்று கேட்டார். புதுசா கல்யாணம் முடிச்சால் ரசூலுல்லாஹ் கேட்டார், உங்களுக்கு அன்மாத் இருக்குதா என்று கேட்டார். அப்போது சொன்னார், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள் தோழர்கள். எங்களுக்கு அப்படியான பஞ்சு மெத்தைகளோ அல்லது பட்டு கலந்து கீழே விரித்து தூங்குவதற்கான புடவைகளோ எங்களுக்கு ஏது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் என்றார்கள். அது உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடிஞ்சு ஒரு நாள் மனைவி அப்படியே படுக்கை அறையிலே அன்மாத்தை அப்படியே விரித்திருக்கிறார். போய் பார்க்கிறார், என்ன இது என்று கேட்டார். சொன்னார் மனைவி அன்மாத். சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்னிடத்தில் கேட்டார்கள், உங்களிடத்தில் அன்மாத் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்களுக்கு வரும் அதெல்லாம் மிக விரைவில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்றார்களே, இதை தூக்கிடுங்க, இதை எடுத்துடுங்க, நான் இந்த இடத்தில் கீழே தூங்குகிறேன் என்றார்கள் தோழர்களே. காரணம் என்ற இறுதி முடிவு
நல்லதாக இருக்க வேண்டும் என்று உலகத்தில் வாழ்ந்த இதயங்கள். எனவே ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் பேணுதலான உச்சகட்டத்திற்கு போகாவிட்டாலும் பாவத்தில் இருந்து விலகி நன்மையை அதிகமாக செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அழைக்குகின்ற நேரத்தில் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் யா அல்லாஹ் நரகத்தை காட்டி யா அல்லாஹ், சுவர்க்கத்தை முதலாவது காட்டி விடாதே யா அல்லாஹ், இரண்டாவதாக சுவர்க்கத்தை காட்டி அழையா அல்லாஹ் என்ற பிரார்த்தனையோடு இறைவன் பொருந்திக் கொள்ளுகின்ற ஆத்மாவாக என்ற முடிவும் உங்களுடைய முடிவும் நமது முடிவுகள் நல்லதாக இருக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள்வானாக.